எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மைவி3 பத்தி நிறைய ஒரு சைடு பாத்தீங்கன்னா தி கேடிவி அப்படிங்கிற ஒரு சேனல்ல அவர் 38 நிமிஷம் பக்கம் வீடியோ பேசி அவர் போட்டிருக்காரு. அந்த வீடியோல பேசியிருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னா, மைவி3னுடைய விசுவாசிகள் என்னுடைய வீடியோவுக்கு கமெண்ட்ல அந்த வீடியோ போய் பாருங்க, கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க, நீங்க போய் அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படி என்ன கிழிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போய் பார்த்தா, அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அவர் எடுத்து வைக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள், இதெல்லாம் ஒரு சைடு நமக்கு ஒரு சிரிப்பு, குபீர் சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு சிரிப்பு தான் வருது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அசோக் சிறுநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நமக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம தி கேடிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போட்ட அவருடைய வீடியோவையும் நம்ம என்னங்கிறத ஒரு ஓரலா பார்த்துக்கலாம். வாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க பேசலாம். வணக்கம், நான் அசோக் சிறுநிதி பேசுறேன். நேத்து வீடியோலயே நான் அவ்வளவு தைரியமா பேசியிருந்தேன். என்னன்னு சொல்லியிருந்தேன், இந்த போர் முரசு கிட்ட எவிடன்ஸ் இருந்தா மைவி3 மெம்பர்ஸ் போய் அந்த எவிடன்ஸை வாங்கிட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளவு தைரியமா சொன்னேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி எந்த பேரமும் நடக்க கிடையாது அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் 4 பேஜுக்கு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, டிசம்பர் 18 பேரம் நடந்தது, அசோக் போய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஆபீஸ்க்கு நான் இதனால் மட்டும் போனதே இல்லை. அதெல்லாம் இல்லாம இந்த டிசம்பர் 18 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்க சத்யானந்தும் விஜயராகவனும் பல்வேறு வீடியோஸ் போட்டிருக்காங்க, பல்வேறு அவதூறுகள் என் மேல வச்சிருக்காங்க, குற்றச்சாட்டுகள் என் மேல வச்சிருக்காங்க. ஆனா ஒரு முறை கூட இந்த பேரத்தை பத்தி பேச கிடையாது. ஏன்னா அது நடக்கவே இல்லை. ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் 6 வழக்குகள் பத்தி பேசுறேன், 6 வழக்குகள் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து வீடியோல தான் 6th கேஸ், 6வது வழக்கை பத்தி பேசியிருந்தேன். ஏன் பேசினேன் அப்படின்னா, அந்த கேஸ் போட்டதே 4ஆம் தேதி தான் கேஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு தேதி 17. ஆனா இந்த மாசம் 4ஆம் தேதி தான் அந்த வழக்கு போட்டிருந்தாங்க. அப்போ யோசிங்க, இது எப்ப எழுதியிருக்காங்க தெரியுங்களா? இந்த ஆர்டிகிள் உட்கார்ந்து எழுதுனதே நேத்து நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இது எழுதவே செஞ்சிருக்கிறாங்க. 2வது. 3வது, இது எல்லாமே புட்டப் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்குகள்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கலெக்டர் லெட்டர் கொடுத்திருக்காரு, கமிஷனர் லெட்டர் கொடுத்திருக்காரு, கமிஷனர் வீடியோல பேசியிருக்காரு. 4வது, காவல்துறை பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்குது. 5 வழக்குகள் போட்டிருக்காங்க. அதுல 2 வழக்கு போலீஸே தானாக முன் வழக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பொய்யானதா? இதெல்லாம் பொய்யானதா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும், யோசிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ரமேஷ், பிபிஎம் ரமேஷ் இருக்காரு இல்லைங்க, அவர்கிட்ட எல்லா எஃப்ஐஆர்ஸும் நான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம 60 பக்கம் 60 பேஜஸுக்கு நாங்க கொடுத்த எவிடன்ஸை அவர்கிட்ட நான் கொடுத்திருக்கிறேன். நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அந்த எவிடன்சஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன குற்றம், அதாவது நம்ம சட்டம் என்ன சொல்லுது, உங்க கம்பெனி என்ன குற்றம் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு வந்திருக்கு, அதையும் உங்க கம்பெனி இதுவும் நான் கம்பேர் பண்ணி 60 பக்கத்துக்கு நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். இது நாங்க போலீஸ்க்கு எப்பவோ கொடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்கோம். அதை உங்க பார்வைக்கே நான் முன்வைக்கிறேன். யாரு உண்மை பேசுறா அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் வெளிவந்துடும். சரி, இத பத்தி யார் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, MHI கிங் மேக்கர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், பாருங்க, இந்த போர் முரசு தவறா பேசியிருக்கிறாங்க, டிஃபமேஷன் கேஸ் நான் போட போறேன், அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்கு, அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கி நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாச்சு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, நீங்களும் இதை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது தவறான விஷயம், நான் என்னால டிஃபமேஷன் கேஸ் உங்க மேல போட முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இப்ப அவர் தவறு தெரியாம பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா நாங்க கேஸ் போட மாட்டோம், ஆனா தெரிஞ்சு தவறு பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல கேஸ் போடுவோம். இன்னைக்கு 2வது வீடியோ, நேத்து வீடியோவை அதை பிரைவேட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு இந்த ஆர்டிகல் 2வது வீடியோ போட்டிருக்காரு. அப்ப நான் அவர்கிட்ட முகவரி கேட்கிறேன், முகவரி கொடுக்க மாட்டேறாரு. நாங்க மணல் மாஃபியா, மண் மாஃபியா, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இங்க கோயம்புத்தூர்ல எழுதிருக்கோம். எல்லாமே மூஞ்சியை காட்டி நேருக்கு நேரா எழுத்துதான் நாங்க எல்லாமே எழுத்திருக்கிறோம். ஓகேங்களா? இந்த MHI கிங் மேக்கர் செய்யறாருன்னா மூஞ்சியை காட்டி நேரா எதிர்க்கணும் இல்ல. சரி, அவரை பத்தி இன்னும் உங்களுக்கு சொல்றேன்.
அவர் வந்து அவர் கீழே 200 பேர்த்த சேர்த்து விட்டுருக்கிறாரு. எவ்வளோ? 200 பேர்த்த சேர்த்து விட்டுருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 9 சிஎம் மெம்பர்ஸை சேர்த்து ஒவ்வொரு மாசமும் 54,000 ரூபா வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த சீலிங் அமௌண்ட்ல ஹையஸ்ட் அச்சீவ் பண்ணி 54,000 ரூபா வந்து ஒவ்வொரு மாசம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. 3 கடை வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, அது இதுன்னு 1008 பேர்த்த வந்து இந்த நிறுவனத்துல வந்து 200 பேர்த்த வந்து சேர்த்து விட்டுருக்காரு. இவங்க உண்மை பேச மாட்டாங்க, அவங்களுக்கு சாதகம் எது அப்படிங்கறதான் பேசுவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், முதல்ல சேர்ந்த 10,000 பேர் கண்டிப்பா 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா 10 லட்சம் எடுத்திருப்பாங்க, நல்லா காசு சம்பாதிச்சிருப்பாங்க. பின்னாடி சேர்றான் பாத்தீங்களா, அவன் தான் கஷ்டப்பட போறான். கடைசியில சேர்ந்து இந்த நிறுவனம் மூடிட்டு போவான் பாத்தீங்களா, அந்த ரேஞ்சில் அந்த 1 வருஷம் கேப்ல சேர்ந்துப்பான் பாத்தீங்களா, அவங்க தான் கஷ்டப்பட போறோம். நாங்க அவங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அந்த முன்னாடி சேர்ந்த 10,000 பேர் வந்து கண்டிப்பா கம்பெனி சூப்பர் கம்பெனி, இதுதான் வந்து பெஸ்ட் கம்பெனின்னு பேசுவான். அதை நம்பாதீங்க. நாங்க வந்து இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டா சஃபர் ஆவாங்கல்ல, கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்களுக்காக நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். இது உறுதியா மோசடி. 1 மாசத்துல யார் உண்மை சொல்றான்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அசோக் சிறுநிதி அவர்கள் வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஒரு வீடியோ அவரு அதாவது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோவை நம்ம விஜய்கீர்த்தி கார் சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் டீட்டெயிலாக வந்து என்ன ரீசன் அந்த போர் முரசு அப்படிங்கிற அந்த ஒரு மேகசினில் அவங்க ஒரு 4 பக்கம் ஒரு விவரமான ஒரு டீட்டெயில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு அந்த மேகசின்ல அவங்க எழுதின அந்த நியூஸ்ங்கிறது எப்போ எழுதினாங்க, 6 வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 6 வழக்குகள்ங்கிறது எப்போ கொடுக்கப்படுச்சு, 6வது வழக்கை பத்தி நான் லாஸ்டா அந்த வீடியோ போடுறதுக்கு முந்தைய நாள் தான் கொண்டு போய் கேஸ் கொடுத்தேன், அந்த வழக்கையும் சேர்த்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப என்னோட வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த போர் முரசு அப்படிங்கிற அதுல வந்து அந்த விவரமே அவருடைய அந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுல உள்ள நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தது சொன்னாரு, அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தி கேடிவி அப்படிங்கிற சேனல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா மைவி3னுடைய பி டீம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் கிடையாது. ஏன்னா மக்களே பாத்தீங்களா, மக்களே இது தெரிஞ்சுக்கணும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ கிடையாது, மைவி3னுடைய இஷ்யூ ஆரம்பிச்ச அந்த காலத்துல இருந்தே என்ன பண்றாரு, அவர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா போட்ட வீடியோவில் வந்து ஒரு சொன்ன ஒரு விஷயம் நமக்கு மிகவும் ஒரு சிரிக்கிறதுக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு வைரலா வழி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்றாரு. என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல தொகுதியில தோத்ததுக்கு காரணமே மைவி3 தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மைவி3யை அவங்க வந்து எகெயின்ஸ்டா செயல்பட்டதுனால, அதாவது நம்முடைய பாஜகவும் பாமக கட்சியும் வந்து கூட்டணியா இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ கூட்டணியா இணைஞ்சதுனால இப்போ நமக்கு அசோக் சிறுநிதி வந்து அண்ணாமலை கூட வந்து ஸ்டேஜெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது அவர் கூட இருந்தாரு, அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. இதையெல்லாம் பார்த்ததுனால தான் வந்து அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூர் தொகுதியில சுத்தமா ஓட்டு வராம அவர் வந்து படுதோல்வி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லிட்டு அப்புறம் யாருக்கு என்னென்ன ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் படிச்சாரு. அதுல அசோக் சிறுநிதி வந்து ஓட்டு கருத்து கணிப்பு ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த கருத்து கணிப்பையும் படிச்சு அதுக்கு ஒரு கமெண்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து யாருக்கு என்ன ஓட்டு விழுந்தது அப்படின்னு லிஸ்ட்டை படிச்சுட்டு பாஜக வரைக்கும் தான் படிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் பத்தியோ அப்புறம் ஏடிஎம்கே பத்தியோ இல்ல மற்ற பிற கட்சிகள் பத்தின விஷயங்கள அதெல்லாம் வேண்டாங்க, அது நமக்கு தேவையில்லை வச்சாரு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்ல வர்றது விஷயம் என்னன்னா, மைவி3யை எதிர்த்ததுனால, மைவி3க்கு ஆப்போசிட்டா இவங்க வந்து செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா பாஜக வந்து படுதோல்வி அடைஞ்சது. அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இல்லையா, இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கு, அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, அதனால மக்கள் வந்து இது மாதிரியான போலி நிறுவனத்தை நம்பி நீங்க பணம் போடுவதை கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சில தினத்துக்கு முன்னாடி போலீஸ் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தாங்க. அதை கூட நம்ம வீடியோவில் நம்ம வந்து நம்ம சேனல்ல அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அவர் சொல்றாரு, போலீஸையே ஒரு த்ரெட்டன் பண்ணி அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி மிரட்டி, அதாவது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட வந்து போலீஸை த்ரெட்டன் பண்ற மாதிரி தான் இந்த அறிக்கையெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ போலீஸை த்ரெட்டன் பண்ணி போலீஸை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி போலீஸையே தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்கும் போது நமக்கு சிரிக்கிறத தவிர
வேற என்ன பண்றது, அதாவது சிரிச்சு சிரிச்சு வயிறுல வலி எடுத்துச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரியான பயங்கரமான ஒரு காமெடி. அவர் வந்து அந்த வீடியோ பாருங்க, 38 நிமிஷம் தான் கிட்டத்தட்ட பேசியிருக்கிறாரு. 38 நிமிஷத்துல அவர் என்னமோ அவருக்கும் மைவித்திரிக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத ஆளு மாதிரி ஒரு நடுநிலையா நின்று ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நின்று பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா மைவித்திரிக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 பாயிண்ட் சொல்றாருன்னா 99 பாயிண்ட் மைவித்திரிக்கு பாசிட்டிவா சொல்றாரு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மைவித்திரிக்கு சொல்லிக்கிறேன். இது மூலியமா இந்த வீடியோ மூலியமா என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, பேமெண்ட் வந்து போடாம இருக்கிறது தப்பு, பேமெண்ட் போடணும், பேமெண்ட் போட சொல்லி நான் வந்து அவங்களுக்கு வலியுறுத்தினேன் இந்த வீடியோ மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இவர் என்ன ஆரம்பத்துல இருந்து இவர் வந்து மைவேத்தியரை பத்தின வீடியோஸ் மைவேத்திரிக்கு சப்போர்ட்டா மைவேத்தியுடைய லோகோவையே முன்னாடி வச்சு மைவேத்திரியோடைய ஸ்கீமு, அவங்களுடைய நடவடிக்கைகள், அவர் எடுத்து செயல்படுறது, மைவேத்திரனுடைய என்னென்ன பேக்கெண்ட்ல பிளான் எல்லாத்தையுமே விவரமா பேசிட்டே வரவர் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி மைவேத்திரி பத்தின இந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா 38 நிமிஷம் பேசியிருக்காருன்னா ஒரு நிமிஷம் மட்டும்தான் மைவேத்திரி பணம் விட்ரா போடல அப்படின்னா நாங்களே அதை வந்து போராடுவோம், நாங்களே தப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஒரு 30 செகண்ட் தான் அந்த வீடு வரும். மற்றது பூரா மைவித்திரி இந்த நிறுவனம் பயங்கரமா முன்னெடுப்படுத்திட்டு இருக்கு, இந்த நிறுவனம் ஓடி போகாது, இந்த நிறுவனம் ஸ்ட்ராங்கா நிக்க போகுது, இந்த நிறுவனம் தன்னுடைய வந்து வலுவை நாளுக்கு நாளும் பயங்கரமா வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு, இப்படியே தான் பேசுறாரு. இதுல என்ன நமக்கு வந்து வருத்தத்தக்க விஷயமா இருக்குன்னா, இவ்வளவு பேசுறீங்களே எல்லாமே நீங்க விட்ரா போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேச வேண்டிய தேவையே இருக்காது. இவரு வந்து இந்த போர் முரசு அப்படிங்கிற அந்த மேகசினே வந்து நமக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இது வந்து மைவித்திரியோடைய ஒரு பீட்டிங் மாதிரி தான் இருக்கு. இத்தனை நாளா இல்லாம இப்ப வந்து அவர் 100 கோடி திட்டம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மேகசின்ல போடுறான். 100 கோடி திட்டம் பண்ணாரு அப்படின்னா அதுக்குண்டான ஆதாரம் இருக்கு அப்படின்னா, ஆதாரம் இருக்குன்னா வழக்கெல்லாம் கொடுக்கணும். வழக்க கொடுக்காம நீங்க மேகசின்ல போட்டு மக்களை திசை திருப்புறது தான். இதை வச்சு இவ அசோக ஸ்ரீநிதி இப்படி பண்றாரு, நாளுதோறும் ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ போடுறாரு, இல்ல ஒரு போஸ்ட் போடுறாரு, நாளுதோறும் ஏதோ ஒண்ணு மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் என்ன வேணா மக்கள்கிட்ட சொல்லட்டும், மக்களுக்கு அல்டிமேட்டா என்னன்னா ஒரு வரவேண்டிய வருமானம் என்பது தங்குதடை இல்லாம அவர்களுக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா, அசோக் என்ன இந்த உலகமே எதிர்த்து நின்று மைவித்திரி தப்புன்னு சொன்னாலும் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதுதான் நம்ம நிறைய வீடியோல வலியுறுத்திட்டே இருக்கிறோம். முதல்ல பேசுறதை நிறுத்திட்டு முதல் விட்ரா போட சொல்லுங்க. விட்ரா யாருக்கு? ஓஎம்பிஎம் போடுறாங்க, சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓஎம்பிஎம் மெம்பர்களை தூக்கி குப்பையில போட்டுட்டு க்ரௌன் மெம்பருக்கு போடுங்க. ஃபர்ஸ்ட் க்ரௌன் மெம்பர்ல இருந்து ஆரம்பிங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்க தான். நான் என்னுடைய சர்க்கிள்ல கூட க்ரௌன் மெம்பரா ஆயிட்டு அவங்க எவ்வளவு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்ணார பார்த்துட்டு இருக்கேன். என்ன கடனை வந்து பிரைவேட் பேங்க்ல வந்து கடன் வாங்கி உள்ள கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. இப்ப இஎம்ஐ கட்ட முடியாம அவங்க வந்து தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு பொறுத்து இருக்கணும், பொறுத்திருந்தா பணம் வரும், பொறுத்திருந்தா பணம் வரும்னு எதேதோ வளவள குழப்பலான்னு தேவையில்லாத நியாயத்தையே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு முதல்ல பே ஓட்டு போட்டோம் அப்படின்னா உண்மையாவே நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, மைவிதி ஜூலை மாசம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, இப்ப விட்ரா போட சொல்லிட்டாங்க, பே ஓட் கொடுக்க சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டா அடுத்தடுத்து ஒருத்தருக்கு வரிசையா ஆர்டர் பிரகாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அப்படி பே ஓட்டு போட்டா உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையாது முதல் ஆளு நானா தான் இருப்பேன். ஏன்னா என் கண் முன்னாடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன். அப்புறம் அந்த தி கேடிவி அப்படிங்கிற அந்த வீடியோல வந்து அந்த நபர் பேசுறாரு இல்லைங்களா, ஆக்சுவலா அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அந்த நபர் பேசுறாரு இல்லைங்களா, அந்த நபர் என்ன சொல்றாரு, உடனே இம்மீடியட்டா எல்லாருக்கும் விட்ரா கொடுத்தா இந்த பிரச்சனை இடி வரைக்கும் போயிடும், இடி வரைக்கும் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகுன்னு தான் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்புறம் கொடுக்கறதுக்காக பிளான் பண்றாங்க. அப்ப இடி வரைக்கும் போய் இது வந்து அமலாக்கத்துறை வந்து இவர்களை சீஸ் பண்ற அளவுக்கு போயிடும் அப்படின்னா அப்ப என்னங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குதுங்கிற டெக்டர் பண்றீங்களா? நடக்கிறது பூரா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான். நிறைய ப்ராப்பரான ஒரு வேல் நடக்குதுன்னா இடி வந்து எதுக்கு இவங்களை கண்காணிக்கிறாங்க, இடி எதுக்கு இவங்களை வந்து நாளைக்கு அவங்கள வந்து ஒரு ரைடுக்கோ இல்லை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதோ மாதிரியான காரியங்கள் நடக்குன்னு எதுக்கு பயப்படணும்? அப்போ நேர்மையற்ற வகையில ஒரு இங்க மால் பிராக்டிஸ் நடக்குது, மக்களுடைய பணத்தை வாங்கி மால் பிராக்டிஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத 100% நிரூபணமாக்குறாங்க, உண்மையாக்குறாங்க. இது மாதிரியான மைவித்திரியினுடைய பி டீம், ஏ டீம் சொல்றதா பி டீம் சொல்றதா எந்த டீம்னு சொல்றதே தெரியல. ஏன்னா மைவித்திரிக்கு நல்லா சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு 100% நல்லா தெரியுது. ஸோ மக்களுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, என்னமோ பண்ணிட்டோம், பணம் போட்டவங்க உங்களுக்கு பணம் வருதுன்னா ஒரு லாபம், பயமே பட வேண்டாம், உங்களுக்கு பணம் வந்துடும் சொல்றாங்களா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க பணத்தை வாங்கிக்கலாம், கொடுத்தா வாங்கிக்கோங்க.
தப்பு கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த மாசம் ரெகுலரா வாழ்நாள் முழுவதும் கொடுத்தாலும் மிக்க மகிழ்ச்சி வாங்கிக்கோங்க. இப்ப நாம வந்து பணம் போட்டவங்களை பத்திலாம் எந்த ஒரு, அதாவது ஏற்கனவே பணத்தை உள்ள போட்டுட்டு நல்ல லாபம் பார்த்தவங்களை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் நமக்கு இல்லை. இப்ப ரீசெண்டா பணத்தை உள்ள போட்டுட்டு ஒரு விட்ரா கூட வாங்காம 2-3 விட்ரா மட்டும் வாங்கிட்டு லாக் ஆனாங்க பாத்தீங்களா, இவங்களுடைய நிலைமை என்ன? இதுதான் நம்ம வந்து அவங்கள நினைச்சுதான் வருத்தப்படுறோம். இப்போ மறுபடியும் என்னன்னா, புது ஆளுகளை உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க பிளான் பண்ணி இப்ப அடுத்தடுத்து காய் நகர்த்துறாங்க பாத்தீங்களா. அப்ப புது ஆளுகளும் மீண்டும் அவங்களுடைய பணம் உள்ள வந்து லாக் ஆகி அந்த பணத்தை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அது மாதிரியான விஷயத்துக்கு போயிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம புதிய நபர்களுக்கு தான் வலியுறுத்துறோம். இதை நம்ம வீடியோல பாருங்களேன், நான் போட்ட வீடியோல கமெண்ட் எடுத்து பாருங்களேன். அந்த கமெண்ட்ல எல்லாருமே ஒரு ஒரு முறை உறுப்பினர் ஆயிட்டு கிட்டத்தட்ட பல பேரை ஜாயின் பண்ணி விட்டுட்டு நல்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு இப்ப பணம் வருமானம் வராம உட்காந்துட்டு இருக்கிற ஆளுங்க தான். ஏற்கனவே பணம் போட்டதை விட பல மடங்கு எடுத்தவங்க தான் நமக்கு பேட் ரிப்போர்ட், இப்போ பேட் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஆளா இருப்பாங்க. நீங்க அந்த கமெண்ட் எல்லாம் என்ன சொல்றது, அது அவங்களுக்கே டெடிகேட்டட். என்னென்ன போட்டிருக்காங்களோ எல்லாமே அவங்க டெடிகேட் பண்ணிடலாம். புதிதாக மக்கள் உள்ள கொண்டு போய் பணத்தை போடுறது அப்படிங்கிறது சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ரொம்ப நெருங்கின நபர் சொல்றாங்க, ரொம்ப அவங்க வந்து என்ன வற்புறுத்துறாங்க, ஒன்றாகாத போடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னாலும் போடாதீங்க. தயவு செய்து காத்திருங்க. இன்னும் ஜூலை மாசம், அட்லீஸ்ட் ஜூலைல நமக்கு என்னன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடும். உண்மையாவே நடக்குது, உண்மையான கம்பெனி அப்படின்னா நம்பிக்கை 100% எல்லாமே கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ வரும்போது நீங்க பணத்தை போடுறதை பத்தி யோசிங்க. அது வரைக்கும் புதிய நபர்கள் அவசரப்பட்டு பணத்தை போட வேண்டாம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.